السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஃபேனை மட்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஃபض்ல கரமை கொண்டு இந்த நேரத்திலே நம்ம இங்கே எல்லோரையும் ஒன்று சேர்த்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மக்ரிப் தொழுத பின்னால் நாம் இங்கே எல்லோரும் அல்லாஹ் நம்மை உட்கார வைத்தான். உட்கார்ந்திருக்கும் போது இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்து வச்சுக்கோங்க. நாங்கள் இஷாவுடைய தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு நியத்து வச்சுக்கோமா இன்ஷா அல்லாஹ். ஏன் அந்த நியத்தை வைக்க சொன்னேன் இன்ஷா அல்லாஹ், அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி நாங்கள் இந்த பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃபை நியத்து வைத்துக் கொண்டோம் அப்படின்னு நியத்து வச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். வச்சுக்கலாமா? இல்லை இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வச்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அதற்குரிய காரணமும் சொல்லுகிறேன் இன்ஷா அல்லாஹ். நான் பள்ளிக்குள்ளே நுழைகிற பொழுது மக்ரிப் பாங்கு சொன்ன நேரத்தில் என்னோடு வந்த சகோதரரை பார்த்து நான் சொன்னேன், நாம் எல்லாம் பள்ளிக்குள்ளே நுழைகிற பொழுது நம்முடைய செருப்பை ஷூ வெளியே கலற்றி வைத்துவிட்டு ஒது செய்ய சொல்லுவோம். ஒரு சிலர் ஷாக்ஸ் போட்டிருப்பாங்க, அதை கழட்டி வச்சுட்டு ஒது செய்ய போவாங்க. பாருங்க, ஒரு இறை நேசர், அல்லாஹுடைய ஒரு நேசர்னு தான் அவர் சொல்லணும். தன் காலை கூட கழட்டி வச்சுட்டு ஒலு செய்ய போயிருக்கிறார். காலை கழட்டி வச்சுட்டு, காலை கழட்டி இங்கே வச்சுருந்தாங்க, பார்த்தோம். இந்த சீதேவி இங்கே இருக்கிறாங்களா சபையில் யாருன்னு தெரியல. கழட்டி வச்சுட்டு ஒலு செய்ய போயிருக்கிறார். அல்லாஹ் அவங்க ரஹ்மத் செய்வானாங்க. நமக்கு அந்த நிலைமை வந்தால் நம்ம தொழுவோமா? ஃபர்ஸ்ட்டு காலு கழட்டி வச்சுட்டு ஒலு செய்ய போயிட்டு அந்த காலை மாட்டிக்கிட்டு இது வரைக்கும் தொழுதுருக்குறாங்க. இந்த சபையில் இந்த சீதேவி இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அல்லாஹ் அவங்க ரஹ்மத் செய்யட்டும். நம்மளை விட 100 மடங்கு 1000 மடங்கு கூலி அவங்களுக்கு கிடைக்கும். கால் உள்ள மனிதர்கள் அல்லாஹ்தாலா நமக்கு கால் கொடுத்தானேங்கிற நன்றி மறந்து அவன் கொடுத்த காலிலே தெருவிலே உலாத்தி கொண்டு தொழுக வராது சுற்றி கொண்டிருக்கும் நேரத்தில் கட்டையில் செய்யப்பட்ட காலை கலற்றி பள்ளிவாசல் முன்னாடி வச்சுட்டு ஒழுவு செஞ்சுட்டு அந்த காலை மாட்டிக்கிட்டு வந்து இது வரைக்கும் முட்டி வரைக்கும் தொழுது போறான். நான் யா அல்லாஹ், நான் துவா செஞ்சேன், அல்லாஹ் அந்த சீதேவியுடைய பரக்கத்தில் எங்கள் தொழுகை நீ கபூல் செஞ்சுக்கிறப்ப துவா செய்யணும். எப்படி துவா செய்யணும்? அந்த மாதிரி சீதேவிகளுடைய பரக்கத்தில் எங்கள் தொழுகையை கபூல் செஞ்சுக்கோ, எங்கள் துவாக்களை கபூல் செஞ்சுக்கோன்னு துவா செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேரனுங்க, உங்கள் அண்ணன் தம்பிங்க, உங்கள் அக்கா தங்கச்சி குடும்பத்தில் எத்தனை பேர் தொழுகாமல் அல்லாஹ் கொடுத்த காலை வச்சுட்டு, அல்லாஹ் கொடுத்த கண்ணை வச்சுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த கையை வச்சுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த காசை வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் கடத்தரோடு நிற்கிறான். அல்லாஹ் கொடுத்த காசை வச்சுக்கிட்டு கடத்தரோட ஜவுளிகளை நிற்கிறான். மக்ரிப் பாங்கு சொல்லுகிற நேரத்தில் இஷா பாங்கு சொல்லுகிறார்கள். ஜவுளி கடையில் பூரா நம்ம துப்பிட்டி தான், நம்ம பசங்க, நம்ம ஆம்பளை பசங்க நிற்கிறாங்க. அசர் பாங்கு சொல்லுது, பார்த்தா எல்லா பார்பி குயின், எல்லா கோழி கடையில் எல்லாம் நம்ம ஆளுங்க நிற்கிறாங்க. ஜி மக்ரிப் பாங்கு சொல்லி ஆகுது, எல்லா கடையிலையும் பர்ச்சேஸுக்கு நிற்கிறாங்க. ஒருத்தன் சேல்ஸுக்கு ஒருத்தர் போய் நிற்கிறாங்க. சேல்ஸுக்கு ஒருத்தவங்க, பர்ச்சேஸுக்கு ஒருத்தவங்க. அல்லாவுடைய அழைப்பு வந்த பின்னாடி கடையை திறந்து வச்சிருக்கிறது சூஃபியாக்கள் ஹராமுன்ட்டாங்க. அந்த சொத்தே ஹராம். ஹராமா சம்பாதிச்சு சாப்பிட்றான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஹராமா சம்பாதிச்சு சாப்பிட்றேன்னு அர்த்தம் என்ன? ஹலாலா சாப்பிடுங்க சார், ஹராமா சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஹலால்னா ஹலாலான உணவு சம்பாதிச்சு சாப்பிட்றோம். ஹராமான சாப்பாடுனா வட்டி வாங்குறது, வட்டி தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறது, கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறது, திருடி சம்பாதிக்கிறது, சாராயம் வித்து சம்பாதிக்கிறது, இது மட்டும் ஹராம் அல்ல. அல்லாஹ் ஹலாலாக்கி வியாபாரத்தையே அல்லாஹ் எப்ப செய்ய சொன்னானோ அப்பதான் செய்யணும். நீ அல்லாஹ் ஹலாலாக்கிய வியாபாரம் தான், அல்லாஹ் ஹலாலாக்கிய தொழில் தான். அவன் எப்ப எந்திரிக்க சொன்னானோ அப்ப எந்திரிக்கணும். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள்.
அடிமையுடைய வேலை என்ன தெரியுமா? எப்ப எந்திரிக்க சொன்னோனோ அப்ப எந்திரிக்கணும், எப்ப படுக்க சொன்னோனோ அப்ப படுக்கணும். ஜி எப்ப வியாபாரம் செய்ய சொன்னோனோ அப்ப வியாபாரம் செய்யணும். எப்ப வியாபாரம் செய்ய வேணாம்னா கடையை மூடணும். ஜி யார கல்யாணம் முடிக்க சொன்னா முடிக்கணும், யார முடிக்க வேணாம்னு சொன்னா முடிக்கணும். இதுதான் அவனுடைய கடமை. என்கிட்ட பேனா உங்கள்ட்ட பேனா இல்லைன்னு என்னுடைய பேனாவை கேட்டீங்க. நான் உங்களுக்கு பேனா குடுத்தேன். இப்ப நான் என்னுடைய பேனா உங்கள்ட்ட இருக்கும் காலமெல்லாம் அது என்னுடைய பேனா அது. நான் சொன்ன மாரி தான் செய்யணும் அதுல. இந்த நல்ல விஷயம் எழுதுனா எழுதணும். இத எழுத தேவையில்லைன்னு தேவையில்ல. வீடு இல்லாம இருந்தீங்க, நான் வீடு குடுத்தேன். என் வீட்டில் நீ என்ன செய்யலாம் என்று சொன்னேனோ, அதத்தான் நீங்க செய்யணும். இங்கெங்கெல்லாம் ஆணி அடிக்க வேணாம், அடிக்கக்கூடாது. நீங்களா என் வீட்ல இந்த பக்கம் போனா ஜன்னல் இல்ல ஒரு செவுத்த ஓட்ட போட்டு ஜன்னல் வைக்க முடியுமா? இந்த பக்கம் கதவு வைக்க முடியுமா? இல்ல பாத்ரூம் இடிச்சு கொஞ்சம் பெருசா கட்டுறேன்னு கட்ட முடியுமா? முடியாது. என் வீடு அது. உன் சுய இஷ்டத்துக்கு செல்வதாக இருந்தால் நீ வேற இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டிக்கோ. கட்டி உன் இஷ்டத்துக்கு வச்சுக்கோ. இப்ப இது அல்லாஹ் குடுத்த கண்ணு. இந்த கண்ணுல எத பார்க்க சொன்னோ அதான் நீ பார்க்கணும். எத பார்க்க வேணாம்னு சொன்னாலும் அத பார்க்கக்கூடாது. அத மீறி பார்த்தீன்னா கண்ண புடுங்கிறதுக்கு உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்குன்றான். சரி? பின்ன இந்த கண் ஆஸ்பத்திரியில கூட்டம் கூட்டமா நிக்குதே. அல்லாஹ்வுடைய தண்டனை இல்லாம என்ன நினைக்கிறீங்க நீங்க இப்ப? எல்லா ஆஸ்பத்திரியிலயும் மொத்தம் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்களே என்ன அது? காது அவன் கொடுத்தது என்னதை கேட்க சொல்றானோ அதை கேட்கறது தான் அடிமையுடைய கடமை. இன்னதை கேளுனா கேட்கணும், இந்த கேட்க வேணும்னா கேட்க கூடாது. இந்த நாக்கு அல்லாஹ் கொடுத்தானே ஜி, அந்த உரிமை இருக்கு. இன்னதை பேசுனா பேசணும், இந்த பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. அந்த நாக்கு அவனுது, அவனுக்கு உரிமை இருக்கு அந்த அல்லாவுக்கு. அதுக்கு பேர் தான் அடிமைகள். நாம அடிமைகள் அர்த்தம் என்ன? அவன் என்ன சொன்னானோ செய்யணும். கடையை மூடணும், நீ திறந்து வச்சு வியாபாரம் செஞ்ச வியாபாரம் ஹராம். அந்த வியாபாரம் ஜாயிஸ் இல்ல. அதுல வந்த காசு ஹராம். ஹராத் ஜி ஹராமில் சாப்பிடுகிறான்னு அவனை சொல்லலாம். அல்லாஹ் மூட சொன்ன கடை திறந்து வச்சிருக்கானோ. இது என்ன முன்ன பின்ன தொழுது போயிடுறோங்க அப்படின்னு சாதாரணமா நினைக்கிற நீ, ஒரு கூட்டத்தையே அல்லாஹ் அழிச்சிட்டான். தொழுகிற டைம்ல, வணக்க வழிபாடு டைம்ல கடையை மூடுங்க, வியாபாரம் செய்யாதீங்க, தொழில் செய்யாதீங்க, மீன் பிடிக்காதீங்கன்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. அவங்க தொழில் மீன் பிடிக்கிறது. அதை மறந்து போய் வணக்க வழிபாடை மறந்து போய் மீன் பிடிச்சானோ, அவ்வளவுதாங்க. அல்லாஹ் கோவம் வந்துச்சு. அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே குரங்குகளாக பன்றிகளாக எல்லாம் மாத்திட்டான். குர்ஆன் சொல்லுது. இது என்னங்க தப்பு செஞ்சாங்க? இல்ல சினா செய்தார்களா, கொலை செய்தார்களா, கொள்ளையடித்தார்களா, வட்டி வாங்கினார்களா, வேறு எதுவும் பாவம் செய்தார்களா? ஒன்றும் செய்யல. அல்லாஹ் இந்த டைம்ல வியாபாரம் செய்யணும், இந்த செயலை செய்ய வேணாம்னா செய்யக்கூடாது. இந்த டைம்ல மீன் பிடிக்கணும், பிடிக்கணும். இந்த டைம்ல பிடிக்க வேணும்னா பிடிக்கக்கூடாது. இப்ப அந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சான். அதை ஏன் குர்ஆன்ல சொல்றான்? உன்னை மட்டும் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? அவங்கள ஒட்டுமொத்தமா அழிச்சேன், உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழிப்பேன்றான். வேற ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. நான் சொன்னதை நீ மறந்து நடந்தால், தௌபா செய்யல, அவங்களாம் ஒட்டுமொத்தமா அல்லாஹ் ஜல்லஷாவுல குரங்காக மாற்றினான், பன்றியாக மாற்றினான். நடந்துச்சா இல்லைங்களா? உருமாட்டினான். பன்னியா, நாயா, உடும்பா, எலும்பா, எலியா, பூனையா, அல்லாஹ் அத்தனை பேரையும் மாத்திட்டான். நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா ஜி? அந்த சமுதாயத்துக்கு நடந்த செய்தி ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? யா உலில் அப்சார், அறிவுடையவர்களே நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த உருவை மாற்ற மாட்டான். அது ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுட்டாங்க, யா அல்லாஹ் உம்மத்துக்கு அந்த உரு மாத்துறதை எடுத்துறாரு. கேவலமா இருக்கிற பையன் உம்மத்துடைய முகம் நாயா, பன்னியா, குரங்கா மாறுறது எனக்கு கேவலமா இருக்கு. என்னுடைய பிள்ளைங்க அவங்க எல்லாம் அவங்க முகத்தை எவ்வளவு அப்படின்னு பெருமாள் அழுகைக்காக நம்மளை விட்டான். நைட்டு படுத்து காலையில் நினைச்சு நம்ம பசங்க முகம் குரங்கு மாதிரி பண்டி மாதிரி இருந்தா பொறுத்துக்குவோமா நம்ம? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையே வடிவான பெருமாள் அல்லாஹ்ட்ட அழுதாங்க, யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு அந்த தண்டனை வேணாம். அவங்க அந்த மாதிரி தப்பு செய்யக்கூடிய இருப்பாங்க என் உம்மத்துல. கடையை மூட சொன்னான்ல, சனிக்கிழமை தொழுகக்கூடிய நாள் பாது, அந்த நாள் கடையை மூடுங்க, அன்னைக்கு வியாபாரம் பண்ணுங்க, மீன் வியாபாரம் பண்ணாதீங்க, அன்னைக்கு போய் மீன் பிடிக்காதீங்கன்னு சொன்னா, மீறி போய் மீன் பிடிச்சானுவன், எல்லாத்தையும் குரங்கு பன்றியா எல்லாம் மாத்திட்டான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அப்படி செய்யறது இல்ல.
நபியுடைய துஆவுனால. ஆனா அதுக்காக அல்லாஹ் தஆலா வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், இந்த அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ் பார்த்து கொண்டே சும்மா இருக்கிறான்னு நினைச்சிடாதீங்கன்றான். அது வேற சூரத்துல வரும். பன்றி காய்ச்சல் வருது பாருங்க. பன்றி காய்ச்சல் 4 பேர் போயிட்டாங்கிறான், குரங்கு காய்ச்சலுங்கிறான், எலி காய்ச்சலுங்கிறான், பறவை காய்ச்சலுங்கிறான், எல்லா மிருகத்து பேர்லயும் காய்ச்சல் வந்துருச்சு ஜி. அதுல 4 பேர் போயிட்டான், இதுல 4 பேர் போயிட்டான், அதுல எப்படி போயிட்டான், இதுல எப்படி போயிட்டாங்கிற பாருங்க. அல்ல எல்லா மிருகத்து பேர்லயும் காய்ச்சல் வர வச்சுட்டான். பன்றியா மாத்துறது இல்ல, பன்றி காய்ச்சல்ல போறான். எலியா மாத்துறது இல்ல, உருவம் மாத்துறது இல்ல, அது பேர்லாம் காய்ச்சல் வருது இன்னைக்கு. எல்லா மிருகத்து பேர்லயும் காய்ச்சல் வந்துருச்சு. கூண்டுல அடைக்காதவன் தான் குறை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க, ரப்பே என்னை மன்னிச்சுக்க ரப்பேன்னு. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ வியாபாரம் செய்ய வேணான்னு சொல்லல, குலு வஷ்ரபு சாப்பிடு குடி வேணான்னு சொல்லல, என்னை மறக்காத. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமத்திஸ் ஸலாத் வ இகாமிஸ் ஸலாத். அவர்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எதுவும், கொடுக்கலும் வாங்கலும், நீ கடை வச்சு வியாபாரம் செய்யறதும் சரி, ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் செய்யறதும் சரி, உன்னை அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தடுக்கக்கூடாது. தொழுகை இகாமத்து, தொழுகை ஜமாத்தா தொழுகிறத விட்டு தடுக்கக்கூடாது. அப்படியே இருந்தா வியாபாரம் ஹலாலான வியாபாரம். நீ கடை வச்சிருக்கிற, எத்தனையோ பேர் கடைகள் வைத்திருப்பார்கள், அவர்களுக்கும் சொல்லுகிறேன், எத்தனையோ பேர் கடைகளில் போய் பர்ச்சேஸ் செய்யக்கூடிய, அது எல்லாரும் செய்யறோம். கடை வச்சிருக்கிறோம், ஜவுளி கடை வச்சிருக்கிறோம், பாத்திர கடை வச்சிருக்கிறோம், செருப்பு கடை வச்சிருக்கிறோம், ஹார்ட்வேர் வச்சிருக்கிறோம், எல்லா கடையும் வச்சுக்கோங்க, மெடிக்கல் வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் அதை காரணம் காட்டி அல்லாஹ் பீக் ஹவரா இருந்துச்சு, அந்த நேரத்தில் பார்த்தா 5 மணிக்கு பெரும் கூட்டம் வந்துருச்சு, மகரிப் நேரம் கூட்டம் வந்துருச்சு, அதனால ஜமாத் தவற விட்டேன், அதனால நான் தொழுகையை லேட்டாக தொழுதேன், என் கடையில் ஆள் இல்லை விட்டுட்டு போறதுக்கு, அதனால இன்னைக்கு மகரிப் தொழுகலை கலாவாக்கிட்டேன், இஷா தொழுகலை கலாவாக்கிட்டேன்னு சொன்னா அந்த வியாபாரம் ஹராமா சம்பாதிச்சிருக்க சாப்பாடுன்னு அர்த்தம். அந்த காசு உனக்கும் உதவாது, உன் புள்ள குட்டிகளுக்கும் உதவாது. அது டாக்டர்கிட்ட தான் போகும். அது பன்றி காய்ச்சல், நாய் காய்ச்சல், எலி காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், எத்தனை எல்லா பறவை காய்ச்சல், கோழி காய்ச்சல், புறா காய்ச்சல், இதுல தான் போய் சேரும் அந்த காசு. அது ஹராமான காசு. அல்லா வேலை எங்கேயோ. அல்லாஹ்வை பயந்துக்குங்க, அல்லாஹ்வை பயந்துக்குங்க. அவர்கள் வியாபாரம் செய்வார்கள், செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. கொடுப்பார்கள், பர்ச்சேஸ் பண்ணுவார்கள். நீ பர்ச்சேஸ் செய் ஜி. போய் சாமான் வாங்கு, கடையில மளிகை ஜாமான் போய் கடையில வாங்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல காரில் வாங்கு. தொழுக டைம் வந்துச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்காத. இந்த டைம்ல போனா மகரிப் கலாவாயிரும், போகாத. மகரிப் தோதுட்டு போ, இஷா பாங்க சொல்றதுக்குள்ள வந்துரு. இல்ல இஷா தோதுட்டு போ, இன்றைக்கு இஷா முடிஞ்சிச்சா இப்ப போ, 10 மணி வரைக்கும் சாமான் வாங்கு, கலா இல்லாம வாங்கு. தொழுகை கலா வாக்காது, ஜமாத்தை தவற விடாத. பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரெண்டையுமே சொல்றாங்க. யுவர் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இரண்டுமே அல்லாஹ்வுடைய திக்ருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, தொழுகை நிலைநாட்டுவதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது. இல்லை கடைக்கு போயிட்டேன், உள்ள போய் பில்லு போட ஆரம்பிச்சேன், டிமார்ட்டுக்கு போயிட்டேன், சாமான்லாம் வாங்கியாச்சு, பில்லு போட டைம் ஆயிடுச்சு, வந்த இஷா கலாவாயிருச்சு, அல்லாஹ் பிடிப்பான் உன்னைய. ஓஹோ அப்படியா உனக்கு? அப்போ இதான் வந்து சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸுங்கிறது. யுவர் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், உன் விற்பனை, நீ கடை வச்சிருந்தா, பர்ச்சேஸ் நீ கடையில் போய் சாமான் வாங்குறது. அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உன்னை தடுக்க கூடாது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இகாமத்து ஸலாத்தை விட்டு உன்னை தடுக்க கூடாது. தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டு, தொழுவதை விட்டுன்னு சொல்லல, வஅனி ஸலாத்னு சொல்ல, இகாமத்தி ஸலாத். இகாமி ஸலாத்னா தொழுகை முறைப்படி ஜமாத்தா தொழுவதுன்னு அர்த்தம். ஜமாத்துக்கு இடையூறாக நீ சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ண ஹராம். அது ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். என்ன அந்த அளவுக்கு, அதை விட தொழுகையை விட என்னங்க மார்க்கத்தில் முக்கியமானது? ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசமே தொழுகைன்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷனா படைச்சதே தொழுகைக்கு தான். ஜிந்தகி ஆமது பராயே பந்தகி ஜிந்தகி பேபந்தகி ஷர்மிந்தகி, எல்லாம் ரூமி நாயம். இந்த வாழ்க்கையை படைச்சதே தொழுகைக்கு. அதை விட்டுட்டு வேற என்னையா உனக்கு பொழப்பு இருக்குது? வேற என்ன வேலை உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறான்? ஜிந்தகி ஆமது பராய பந்தகி, வணக்க வழிபாட்டுக்கு தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தான், அந்த மூச்சை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அதை விட்டுட்டு என்ன சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்? அந்த சேல்ஸ்லயும் பறக்கத்தில்லை, அந்த பர்ச்சேஸ்லயும் பறக்கத்தில்லை. நல்லா எழுதி வச்சுக்கோ, ஜமாத்தை விட்டு விட்டு
அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு யாரெல்லாம் கடை வச்சு வியாபாரம் நினைக்கிறீங்களோ அந்த வியாபாரத்துல பறக்கத்து வராது. அன்னைக்கு வியாபாரத்தை பறக்கத்து இல்லை, அந்த நேரத்தில் நடந்த வியாபாரத்துல பறக்கத்து இல்லை, அந்த காசுல பறக்கத்து வராது. நீ காலையில 10 மணிக்கு செஞ்ச வியாபாரத்துல பறக்கத்து வரலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நினைவை தொழுகையை ஜமாத்தை விட்டு விட்டு எந்த பர்ச்சேஸ் பண்ணினாயோ, எந்த சாமான் வாங்கினையோ அந்த சாமான்லையும் பறக்கத்து வராது. பருப்பு வாங்க போற, ஜமாத்தை விட்டுட்டு இஷா தொழுகைக்கு பருப்பு வாங்க போற, பருப்பு கேட்டாங்க, அந்த பருப்புல பறக்கத்து இருக்காது. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த பருப்பு ஒண்ணு அழுகி போயிடும், அல்லது காணா போயிடும், அல்லது வயிற்றுக்குள்ளேயே சமையல் செஞ்சு வயிற்றுல போனாலும் வியாதி தான் உண்டாக்கும், வயிற்று வலி தான் உண்டாக்கும். அதுக்காக அந்த பருப்பு நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கினா 200 ரூபாய்க்கு செலவு பண்ணி ஊசி போகணும் டாக்டர்கிட்ட. அது பறக்கத்து இருக்காது. பறக்கத்துல அர்த்தம் என்ன? கொஞ்சூன்னு கொடுப்பான் அல்லாஹ் தஆலா, அது நிறைவா இருக்கும், அது எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஒரு சில வீடுகளில் பார்க்குறோம், 10 பேர் இருப்பாங்க வீட்டில். எத்தனை பேருங்க வீட்டில்? எங்கள் அம்மா, அத்தா, நானி, படிமா, சின்னம்மா, பெரியம்மா இருக்கிறாங்க. எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கல்யாணம் முடிக்க, அம்மா அத்தா கல்யாணம் முடிச்சு வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு அக்கா, பெரியம்மா இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க. 15 பேர் அவங்க வீட்டில். ஒரு ஆள் தான் சம்பாதிப்பார். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா ஆடை உடுத்துவார், நல்லா சாப்பிடுவாங்க, பறக்கத்தான் இருக்கும், ஊடே நிரப்பமாக இருக்கும். சில வீடுக்கு பார்த்தா 6 பேர் இருப்பாங்க, 6 பேருமே சம்பாதிப்பாங்க. அத்தாவும் சம்பாதிப்பார், அம்மா வேலைக்கு போவாங்க, அண்ணனும் வேலைக்கு போவார், தங்கச்சி வேலைக்கு போவோம். என்ன நடக்குதுன்னா, அந்த இஎம்ஐ கட்டியே முடியல ஹசரத். இன்னும் அந்த வீடு கடன் பாக்கியில் நிற்கிது. வச்சிருக்கு எல்லாமே கடன் தான். அது எதுவுமே இவனது இல்லைன்னு அர்த்தம். வீடும் கடன் பாக்கியில் நிற்கிது, அப்போ வீடு இவனது இல்லை. அப்படியே அர்த்தம் என்னங்க? ஒரு மாதம் நான் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு கட்டாமல் வந்தால் பேங்க்காரன் அது யாருக்காவது வித்துருவான். பைக்கும் கடனில் நிற்கிது, காரும் கடனில் நிற்கிது. இவன் வச்சிருக்க ஜோப் வச்சிருக்க பேனா முதல் அத்தனையும் கடன். ஜோப்ல வச்சிருக்கிற போன்ல இருந்து அத்தனையுமே கடன். எல்லாம் கடன் கடன் கடன். இதான் பறக்கத்து இல்லாத வாழ்க்கைங்கிறது. நல்லா சம்பாதிப்பான், நல்லா உழைப்பான், எல்லாரும் சம்பாதிப்பாங்க, எல்லாரும் கஷ்டப்படுவானோ. ஒருத்தர் சம்பாதிப்பாரு, மற்றவங்க எல்லாம் தொழுவாங்க, திக்ர் செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, வீடே நிரப்பமா இருக்கும், எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. இதுக்கு பேரு பறக்கத்து. இதுக்கு பேரு பறக்கத்து. ஒருத்தர் சம்பாதிப்பாரு, அவங்க வீட்டு வேலையை பார்த்துக்குவாங்க, அவங்க மக குடும்ப வேலையை பார்த்து குர்ஆன் ஓதுவாங்க, தீனுடைய காரியம் செய்வாங்க, பையன் தொழு போவார், எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. ஒருத்தர் சம்பாதியத்துல கடன் ஒரு பைசா கூட இருக்காது. அதுதான் பறக்கத்தான வாழ்க்கை. இன்னொருத்தன் காசு ஒன்ட்ட ஒரு பைசா இருந்தாலும் அந்த காசுல பறக்கத்து இல்லை. தைன் கடன் இருக்கு. பெருமானார் சொன்னாங்க, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடும், கடனை தவறுன்ட்டாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ், ஜிஹாதுல போய் ஷஹீதா போயிட்டா எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவானா அப்படின்னு கேட்டாங்க. எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான்ப்பா அப்படின்ட்டாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. அவர் மகிழ்ச்சியா போறார், அடுத்து ஜிஹாது கிளம்பலாம் நம்ம அப்படின்னு. வெளியே போனார், அவரை கூப்பிடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இருந்து வந்தாங்க, சொன்னாங்க, அலா இல்ல தைன், அலா இல்ல தைன், கடனை தவிர கடனை தவிர கடனை தவிரன்ட்டாங்க. கடன் வாங்குறது அவ்வளோ ஈஸின்னு நினைச்சிங்களா? நீ கடன் வாங்கி கார்ல போறதுக்கு நடந்து போ, டவுன் பஸ்ல போ, பஸ்ல ஏறிப்போ, அது கேவலம் இல்லை. கடன் வாங்கி அந்த 50 லட்சம் ரூபாய் கார்ல போறே அது மகா கேவலம். நல்லா வச்சுக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சொல்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ கடன் வாங்கி வீடு கட்டி இருந்த வீட்டில் உட்காந்து சொந்த வீடுன்னு உட்காந்துருக்க கேவலம். நீ சொந்தமா பக்கத்தை ஏத்து விட்ட ஓட்டு வீடு வாடகைக்கு பிடிச்சி அங்க இருக்கோ, கௌரவம், கண்ணியம், மரியாதை. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றது சொல்லிட்டேன், கேட்டுக்கோ. உன் பேர்ல கடன் வாங்கி பெரிய கடையா வச்சிருக்கிற கேவலம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல பொட்டி கடை வை, இல்லையோ சாயா கடை போடு. காலையில் 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து சாயா போட்டு கொடு. ஒரு பைசா யாருக்கும் நான் தர தேவையில்லைங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்கிட்ட டீ குடிச்சேன்னா 4 பேர் காசு தர வேண்டியிருக்கு, எனக்கு தர வேண்டியிருக்கு. நான் யாருக்கும் ஒரு பைசா கடன் அல்லன்னு சொல்லு. கௌரவம் அது. எதை நீ கௌரவம் நினைச்சியா? எதை நீ கௌரவம் நினைக்கிற? கோடியா கடன் வாங்குவானா, கடன் வைப்பானா? அவன் ஐயா காசு வாங்கிக்கலாம். முந்தியெல்லாம் கடன் வாங்கிட்டோமே திருப்பி கொடுக்கன்னு பயப்படுவானுங்க. இப்ப கடன் கொடுத்தவன் பயப்படுறான். ஐயா இந்த கடன் 20 லட்ச ரூபா, அது கொஞ்சம் பிச்சை காசு, 20 லட்ச ரூபா கொடுத்துட்டானா டெய்லி வர்றான். போடா, பேப்பர் பார்த்தியா நேற்று? கடன் கேட்டவன் வெட்டி கொலை, பாரு பேப்பரை பாரு. உனக்கு வெட்டாம வச்சிருக்கிறதே நான் உனக்கு செய்யக்கூடிய பெரிய எஹ்சான். பேப்பரை வேற கட்டிங் எடுத்து காட்டுறான், கட்டிங் வச்சிருக்கான். கடனை கேட்டவர் தட்டி கேட்டவர் வெட்டி கொலைன்னு போட்டிருக்காங்க. தட்டி கேட்டவர் வெட்டி கொலை, அந்த கட்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கான் பாரு. இது இந்த ஊர்ல கடன் கேட்டவன் வெட்டி கொண்டிருக்கானோ, இந்த ஊர்ல எரிச்சு கொண்டிருக்கிறானோ. உன்னை நான் ஹயாத்தா வச்சிருக்கிறேன் பாரு, நீ கொடுத்த கடனுக்கு. இதுவே நான் உனக்கு செய்யக்கூடிய பெரிய எஹ்சான், பெரிய உதவி.
அமைதியா போயிட்டே இரு அப்படிங்கிறானோ இன்னைக்கு. அது கௌரவமா? அது தூ கேவலமான வாழ்க்கை அது. பெருமானா சொல்ல ஜனாதாவும் தொழு வைக்க மாட்டாங்க. அந்த ஆளு மேல கடன் இருக்கா கேளுங்க. ஆமா யார சொல்ல, அவர் தர வேண்டிய கடன் அந்த கடைக்கு பாக்கி இந்த கடைக்கு பாக்கி, தூக்கிட்டு போங்க, நான் தொழு வைக்க மாட்டேன்னு கிளம்பிடுவாங்க. யாரோ தொழு வச்சுங்க சார், பெருமானா போயிடுவாங்க. ரசூல் தொழு வைக்க மாட்டாங்க. யாரும் ஒரு பைசா அவர் மேல கடன் இல்லை, அப்ப நான் தொழு வைக்கிறேன் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவாங்க. இன்னைக்கு அதை பத்தி ஜனங்கள்ட்ட விழிப்புணர்வே கிடையாது. என்ன சொல்றது இதை பத்தி? ஓட்டு விழிப்புணர்வு ஆலிம் சாக்கள் பயன் செய்யறாங்க, ஆதார் கார்டு விழிப்புணர்வு, ரேஷன் கார்டு விழிப்புணர்வு பயான், கடன் விழிப்புணர்வு பயம் யார் செய்வா? எந்த ஆலிம் சாக்களும் செய்ய மாட்டாங்க. பார்த்தா ஊர்ல தெருவில் இறங்கி நடந்தா அத்தனை பேர் மேலேயும் கடன், வீடே கடன், கார்கள் கடன், பைக்கு கடன், கடன் வாங்கி பைக் ஓட்டுற, இஎம்ஐ கடன் வாங்கி பைக் ஓட்டுற, சைக்கிள் வாங்கி ஓட்டி போ, டவுன் பஸ்ல போ, அது கேவலம். அது ஹராம் இல்ல. இஎம்ஐக்கு பைக் வந்து ஜாயிஸாங்க? யாருங்க ஜாயிஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு? அது பைக் வேலை 1 லட்சம் ரூபா, அவன் 1.25 லட்சம் ரூபா காசு வாங்கிட்டு மாசம் மாசம் காசு கட்டுங்கிறான். அந்த 25 லட்சம் 25,000 நீ வட்டி தானே? அது வட்டி எல்லா சூரத்திலேயுமே ஹராம்ட்டாங்க ஸல்லல்லாஹு. கியாமத்து நெருங்க நெருங்க வட்டி நூற்றுக்கணக்கான உருவத்திலே வரும். வெறும் ஃபைனான்ஸ் மட்டும் இல்ல, நூற்றுக்கணக்கான உருவத்திலே வட்டி உன்னை உன்பக்கம் வரும். எல்லாமே ஹராம் தான், குல்லுஹும் ஹராம். அது பாலிசியா வந்தாலும் சரி, அது லைஃப் இன்சூரன்ஸா வந்தாலும் சரி, லைஃப் இன்சூரன்ஸ் எத்தகைய இன்சூரன்ஸா வந்தாலும் சரி, எல்லாம் குல்லுஹும் ஹராம். இல்லாமல் துரிர்த்தும் இலை, எதன் பக்கம் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டீர்களோ அதை தவிர. நான் காசு கொடுத்து கார் வாங்குறேன்பா, என்கிட்ட 8 லட்ச ரூபா காசு இருக்கு, நான் காசு கொடுத்து கார் வாங்குறேன், ஆனா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நான் போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா காரே தரமாட்டான். இது இல்லாமல் துரிர்த்தும், நான் நிர்பந்திக்கப்பட்டேன், அந்த இன்சூரன்ஸ் நான் போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. மற்ற வருஷம் இன்சூரன்ஸ் கட்டி தான் ஆகணும், இல்லைன்னா காரை நீ தெருவில் ஓட்ட முடியாது. இது நிர்பந்திக்கப்பட்டேன் அரசாங்கத்தால். இந்த இன்சூரன்ஸ் கட்டாம நான் கார் ஓட்ட முடியுமா? அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கட்டாம வருஷம் கார் ஓட்ட முடியுமா? பைக் ஓட்ட முடியுமா? அது விடுங்க. ஆனா ஃபைனான்ஸுக்கு வாங்குறது என்ன கதை? என்ன கதை? அப்படி என்ன நீ கார் வாங்கணுண்டு கையில 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 40 லட்ச ரூபாய் காரை தூக்கிட்டு வந்துடுறானோ, 40 லட்சம் கடை தூக்கிட்டு வரும். மாசம் 10,000 20,000 கையில கொண்டு போய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 1.25 லட்சம் பைக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. 1.25 லட்சம் பைக்கு மாசம் 8,000 ஜி. கையில 20 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா காரு வெறும் 50,000 கொடுத்துட்டு தூக்கிட்டு வந்துடுறது. காரு, டிராக்டர், பைக்கு, ஆட்டோ. இது எந்த அடிப்படையில் ஜாயிஸ்ன்னு சொல்றாங்கன்னு தெரியவே இல்லை. இல்ல எந்த அவ்வளவு வாங்கிட்டு 10 ரூபா வாங்கினீங்க ஜாயிஸ்ன்னு? வட்டியை எல்லா சூரத்திலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் 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 என்றார். வட்டி கொடுப்பதும் ஹராம், வட்டி வாங்குவதும் ஹராம், வட்டிக்கு கணக்கு எழுதுவதும் ஹராம், அந்த கணக்குக்கு சாட்சியா இருப்பதும் ஹராம், குல்லுஹும் ஹராம், எல்லாமே ஹராம்ட்டாங்க. இது இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னா சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமா ஆன பின்னாடி என்னன்னு கேட்டா அது ஜாயிஸ்ன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த ஆலிம் சாஹிப் பைக் இஎம்ஐ தான் வாங்கியிருக்காரு, இந்த ஹாஜியார இஎம்ஐ தான் வீடு கட்டுறாரு, இந்த பெரிய மனுஷன் சொன்னீங்களே ஊர் முத்தோலிசா, ஊர்ல எனக்கு செக்ரட்டரி, ஊர்ல அவர் தலைவர், ஊர்ல அவரு இவருங்கிறீங்களே, இவரே காரெல்லாம் இஎம்ஐ தான் வாங்கியிருக்காரு. என்னாச்சு? என்ன சொல்ல வந்துட்டீங்க? பேச ஜாயிஸ் தானே அதர்த்துங்கிறான். நல்லா விளங்கிங்க. ஒரு ஹராம மக்கள் கண்டிக்காதனால, அதை பத்தி யாரும் சொல்லாதனால அது ஹலால்னே விளங்கிறான் எல்லாம். விளைஞ்சுங்களா? அதனால மார்க்கம் என்ன சொல்லுது? நீ ஹராம 100 பேர் செஞ்சாலும் சரி, பள்ளிவாத தொழுவு வரக்கூடிய 100 பேர்ல 100 பேருமே அந்த ஹராம செஞ்சாலும் சரி, அது ஹராம்னு சொல்லிக்கிட்டே இரு. ஒருத்தரும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே ஹஜரத், கேட்காட்டியும் சொல்லு. எவ்வளவு நாள் சொல்றது? நீ சாவர வரைக்கும் சொல்லு. ஏன் சொல்லி என்ன பிரயோஜனம்? எவனும் கேட்கற மாட்டான. கேட்கறது அல்ல, நீ ஹராம் 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 தப்பு தப்புன்னு சொல்றனால அவன் செய்யறவன் மனசுல தப்புன்னு நினைச்சாவும் செய்வான்ல. நல்லா விளங்கிங்க. ஒரு தப்ப தப்புன்னு நினைச்சு செஞ்சா அது பேர் பாவம், ஃபிஸ்க்னா பாவம். ஒரு தப்ப ரைட்டுன்னு நினைச்சு செஞ்சா அது பேர் குஃப்ர், அல்லாஹ்வுக்கு இறை மறுக்குதல், பாவம். அது எவ்வளவு பேர் பாவம் தெரியுமா? மது அருந்துறான், அல்லாஹ் தடுத்தான், இது அல்லாஹ் கொடுக்க வேணாம் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டான். இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபுஹு. சாராயம் குடிக்கிறது ஹராம், சாராயம் குடிக்க கூடாதுன்னு நல்லா சொல்லி இருக்கிறான். இது ஹராம் ஹராம்னு நினைச்சு ஒருத்தன் குடிச்சான்,
அது அவன் பேர் என்னங்க? அவன் யாருங்க? அவன் ஃபாசிக், பாவி. அவன் ஹராம நினைச்சு குடிச்சா அவன் யாருங்க? பாவி. இதுக்கு சாராயம் குடிக்கிறது ஹலால் தானேங்க, அது பெரிய விஷயம் இல்லையே, எனக்கு ஜாயிஸ் தானே. ரம்மு குடிக்கிறது ஜாயிஸ், விஸ்கி குடிக்கிறது ஜாயிஸ், இதெல்லாம் ஜாயிஸ் தானே. இது ஏங்க இப்படி எல்லாமே குடிக்கிறாங்களே, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையே. அது ஹலாலுன்னு நினைச்சு ஒருத்தன் குடிச்சான், இதுக்கு பேர் என்னங்க? குஃபுர். அவன் காஃபிர், நவுது பில்லா. அல்லாஹ் ஹராமாக்கியது அவன் ஹலால் ஆகுன்னு நினைக்கிறான். அதனால பெரியோர்களே, நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள், தீவையை தடுத்து கொண்டே இருங்கள். நான் 1000 தடவை சொல்லிட்டேன், அவன் தொழுகிற மாதிரி இல்லை, அதனால நான் சொல்றதே விட்டுட்டேன். அதுதான் தப்பு. நீ வாழ்நாள்லாம் சொல்லு, உன் பக்கத்து வீட்டுக்காரன் தொழுவலியா சொல்லிக்கிட்டே இரு. தொழுவாங்க சார், எல்லாம் கடமை ஆக்கிறேன், வாங்க சார், நீங்க போங்க சார் சொல்ல வந்துட்டாரு. அவன் விளையாடுறான், கேரம் போர்டு விளையாடுறான், அவன் போன்ல விளையாண்டுருக்கான். திரும்ப நாளைக்கு வர அசர் தொழுகைக்கு, சார் தொழுக வாங்க சொல்லிட்டாங்க, தொழுகை எல்லாம் மேலே கடமை ஆக்கியிருக்கிறான், போங்க, கவலையே படாது. எது வரைக்கும் சொல்றது? நீ சாவர வரைக்கும் சொல்லு, அது அவன் சாவர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு. நான் பல 1000 முறை சொல்லிவிட்டேன், அவன் கேட்கவில்லையே. கேட்காததற்கு அவனுக்கு தண்டனை, சொன்னதுக்கு உனக்கு சவாபு, முடிஞ்சு போச்சு. நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், தீமையை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். விளைஞ்சுங்களா? இன்றைக்கு அஜ்மீ நாயத்தை பற்றி சொன்னாங்க. அஜ்மீ நாயத் அவர்களுடைய உருசு கொண்டாடக்கூடிய இந்த மாசம், அவங்க தங்களுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு பெரியவங்களை நான் போய் சந்திச்சேன், ஒரு பெரியவங்க, அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க தனியா ஒரு மலை மேல இருந்தாங்க, பெரியவங்கன்னு கேள்விப்பட்டு நான் மலை மேல ஏறினேன். அவங்க போய் துவா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மேல போனா யாருடைய தொடர்பும் இல்லாம தன்னந்தனியா உட்காந்துருக்குறாங்க. அந்த மலையில் உள்ள இலை தலையில பழம் காய்கறிகள் மலை மேல வச்சு செடி கொடி அதை பிச்சு சாப்பிட்டு உள்ளே உட்காந்து, வெளியே வரல. ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டேன். எவ்வளவு நாளா இப்படி இருக்குன்னு. 50 வருஷமா இங்க உட்காந்துருக்குறேன், இறங்கி வரலன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அப்ப எஜமா சொன்னாங்க, நான் அந்த மாதிரி மக்களோட உங்களை மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன். ஒரு இடத்துக்கு விருந்து கூப்பிட்டாங்க, போனேன். அந்த விருந்து வைத்த மனிதர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் கண்ட மாதிரி திட்டுறாரு. அந்த விருந்து வைத்த பெரிய மனிதர், ஊருக்கு பெரிய மனுஷர், அவர் வியாபாரங்களையும் கொஞ்சம் மோசடி செய்யறாரு, ஏமாத்துறாரு. 1 கிலோவுக்கு 90 கிராம் போடுறது, கொஞ்சம் குறைச்சிக்கிறது, இடைத்தராசில மோசடி, இப்படி அவர் சில தப்புலாம் நடந்துச்சு. அதை கண்ணில் பார்த்தேன். நான் சொல்லாம நாக்கு வந்துச்சு. ஊர்ல பெரிய மனுஷன், நான் சொன்னா தப்பா நினைச்சுக்கு வரோம், அது எல்லாத்துக்கு முன்னாடியும் போய் வேலையை பார்த்துட்டுன்னு சொன்னா எனக்கு கேவலமா போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லாம நான் வந்துட்டேன். அல்லாஹ் என்னை பிடிச்சிட்டான், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அவன் என்கிட்ட அசரீரில் கேட்கறான், அல்லாஹ் என்கிட்ட, ஓஹோ அப்ப சொன்னா உன் கௌரவ குறைச்சல். அவன் அல்லாஹ் தஆலாவை கேவலப்படுத்துறான், அல்லாஹ்வோட சட்டத்திட்டங்களை கேவலப்படுத்துறான், ஷரியத்தை மதிக்காம கேவலப்படுத்துறான். அதை சொன்னா உனக்கு கேவலம். அப்ப ஷரியத்து கேவலப்படலாம், நீ கேவலப்படக்கூடாது. இல்ல, ஷரியத்தை கேவலப்பட்டு போனா போயிட்டு போகுது, நீ கேவலப்படக்கூடாது. நீ சொன்ன 4 பேருக்கு மத்தியில உன்னை திட்டுவான், 4 பேருக்கு மத்தியில் சொல்ல வந்துட்டாரு போடான்னு சொல்லுவான் தானே. அவ்வளவு அம்ருபில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நல்லதை ஏவுதல் தீயை தடுக்குதலுக்கு உனக்கு உன்னுடைய கௌரவம் குறைச்சலா இருந்துச்சுல்ல, வா உன்னைய அப்படின்னு அல்லாஹ் என்ன சொன்னா நடுநடுங்கி போயிட்டேன். அதுக்காக இன்ன வரைக்கும் தௌபா செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால மக்கள் யாரு கூடயும் பழகாம மேல உட்காந்துட்டேன் நான். ஏன் யாரு கூட பழகனா அவன் செஞ்ச தப்பு சொல்லணும், சொல்ல தைரியம் இருக்கா உனக்கு? பழகாத. தாடி சிறைக்கிறான் ஒருத்தன் வெக்கம் இல்லாம, நீ மூமினா சொல்லணும், தாடி சிறைக்கிறது மார்க்கத்து ஹராம், தாடி வைக்கிறது சுன்னத்து, நபியுடைய உம்மத்து சொல்ற வெக்கம் இல்லை உனக்கு? அந்த ரசூலுடைய ஷஃபாத் வேணுங்கிற உனக்கு யாரையா வந்து காப்பாத்துவா உன்னைய? இல்லைங்க, தாடி வச்சேன் பொண்டாட்டி திட்டுறா, பொண்டாட்டி கபருக்கு வருவாளா? சக்கராத்துல வந்து உனக்கு கயாத்து காப்பாத்துவல உன்னைய? உன் கபர்ல வந்து உன்னை காப்பாத்துவாளா? உன் கபருக்கு ரசூல்லா வரேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் கபருக்கு ரசூல்லா வர்றாங்க, ஹதீஸ்ல வருது. தாடி வச்சிருக்காரு அல்லாஹ், ஏன் உம்மத்து ரப்பே அவரை விட்டுரு அல்லான்னு சொல்லுவாங்க. மலக்கள் பயந்து போயிடுவாங்க. பொண்டாட்டி வருவாள் 2 நாளைக்கு கபல் வந்து படுப்பாளா வந்து, இல்லை ஃப்ரெண்டுங்க கேலி பண்ணுவாங்க, அந்த ஃப்ரெண்டு வருவானா மாஷா அல்லாஹ் உன் கூட? வெக்கமா இல்லை உனக்கு? ரசூலுடைய உம்மத்துன்னு சொல்ற, யாருக்காண்டி தாடி சிறைக்கிற நீ? இன்னைக்கு கிழவன் நான் எப்படி வாலிபனை காட்டுறதுக்காக வேண்டியா? இந்த வாலிபனை காமிச்ச பொண்ணு கொடுத்துருவான்னு நினைச்சியா உனக்கு? வெக்கம் கட்டவனே அப்படின்னு சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா? இருந்தா பழகு, இல்லை பழகாத, தாடி வைக்காதவனோட. அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் செய்யணும், நல்லதை ஏவ வேண்டும், தீயை தடுக்க வேண்டும், யாருக்கும் பயப்படக்கூடாது. அதோட அவன் நட்பை முறிச்சாலும் சரி,
என்னடா அவன் எப்ப பார்த்தாலும் தாடி தாடிக்கிறான், உன் மூஞ்சியில முழிக்கவே மாட்டான், போய் தொலைது, அவன் மூஞ்சியிலே முழிக்காட்டியும் சரி. அப்படி சொல்லக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கா? இருந்தா பழகு மனிதர்களோட. இல்லையா பள்ளிவாசல போய் உட்காந்துக்கோ, வீட்டுல உட்காந்து கதவை சாத்திட்டு பொம்பளை மாதிரி வீட்டுல உட்காந்துக்கோ. அந்த சூஃபி சொன்னார்கள், மலை மேல உட்காந்துட்டேன்னு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல எழுதுறாங்க. நம்மளை இந்த மாதிரி செய்தியோடு நம்மளே ஒப்பிட்டு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம பையனை சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இங்க ஃபஜ்ர் தொழுக போவோம், பையன் உட்கார்ந்து இருக்கிறான், நான் சொல்லலாம், பிவி சண்டைக்கு வர்றாங்க. தம்பி ஃபஜ்ருக்கு எந்திரி, நீங்க போங்க, வருவான் போங்க போங்க. சின்ன பையன், இப்பதான் பால் முகம் மாறல, 15 வயசு ஆயிடுச்சு, நாளைக்கு யாரையும் இழுத்துட்டு போயிடுவான் அவன், அந்த லெவல்ல வந்துருச்சு. போங்க நீங்க பிவி. என் பையனை தொழுகைக்கு வரலான்னு சொல்லான்னு தான் நினைக்கிறேன், பிவி குறுக்கால வந்துடுறாங்களா, பயமா இருக்குது. வெக்கமா இல்ல? ஃபஜ்ரு தொழுக 6:05, எத்தனை மணி தொழுக? 6:05 தொழுக. நான் 5:45 வெளியே போறேன். அவன் 6 மணிக்குள்ள பள்ளிவாசல் இருக்கணும். வீட்டுக்கு பள்ளிவாசலுக்கு வரலன்னு சொன்னா உன்னையும் உதைப்பேன், அவனையும் உதைப்பேன். 2 பேரும் வீட்டு வாசல் தான் இன்னைக்கு, அடுத்த நாள் நாளைக்கு ஃபஜ்ர் வரைக்கும் சொல்லிட்டு வெளியே போ. அவன் 5:50 பள்ளி வச்சு வீட்டில் நிற்பான் பள்ளிவாசல்ல நீ அவளை கொஞ்சற, அவள்கிட்ட அவளை கொஞ்சற. அப்படியா? தொழுகைக்கு பிவி பையன் அனுப்புங்க, போங்க வருவாங்க, அவனுக்கு இன்னைக்கு பரீட்சை இருக்குது, பரீட்சைன்னு தொழுக கூடாதுன்னு சொல்ல சொன்னான். அவனைய 6 மணிக்கு அவன் நிக்கல, பாரு நடக்கிற ரவுடித்தனத்தை பாருங்க. 2 பேரையும் பிச்சு எடுத்துருவோம், முதுகுல காயம் வர்றவங்களுக்கு அடிப்பேன். அல்லாஹ் சொல்றான், ஃபல்ரிபூஹும் அலையா வஹும் அப்னாஉ 10 சீன். 10 வயசு வரைக்கும் வேணா கொஞ்சம் சலுகை காட்டுங்க. 10 வயசுக்கு தொழுக சாத்துக்கான்ட்டான், சாட்டை வச்சு பிச்சு எடுத்துருங்கட்டான். டெய்லி அடிக்க தேவையில்லை, ஒரு நாள் அடிச்சா போதும், 1 வருஷத்துக்கு ஓடும். டெய்லி அடிச்சு முதுகு பேக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் நீங்க கண்டிஷன் பண்ணி பாருங்க. நான் 5:45 பள்ளிக்கு போறேன், 6 மணிக்கு பையன் பள்ளிவாசல் நிக்கணும், ஜமாத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. தக்பீர் தரீமால் அவன் கலந்துக்கல, வீட்டுக்கு நடக்கிற காட்சி நீ பாரு. போகும்போது ஒரு சாட்டை வாங்கி வச்சுக்க, மாடு அடிக்கிற சாட்டைய ஒன்னே ஒண்ணு வெளுத்துங்க, அந்த ஒரு சுழி போதும், அவன் மொத்த வாழ்நாள் தொழுவான். 70 வயசு சொல்லி காட்டுவான், அப்பாடி நான் 12 வயசுங்க, ஒரு நாள் தொழுவு போல எங்க அத்தா அடிச்சாரு பாருங்க, இன்னும் அடையாளம் இருக்கு, அன்னைக்கு அடிச்ச சாட்டை தான் 50 வருஷமா தொழுதுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். அந்த உஷார் வரணும். பதுரிபூஹும் அலையா, 10 வயசாய் தொழுகலையா, வெளுத்துற சாட்டையை எடுத்து. ரசூல்லா கருணை மிக்க நபி சொல்றாங்க, ஏன்னா சாட்டை அடி சின்னது, அல்லாட்ட வாங்குற அடி பெருசாவன். நாளைக்கு போய் அல்லாட்ட அடி வாங்க கூடாது. உன் பையன் உன் முண்டாடி நாளைக்கு போய் அல்லாட்ட அடி வாங்க கூடாது. அது நரகத்துடைய சாட்டை, சாதாரண சாட்டை இல்ல, நரகத்துடைய அடி சாதாரண அடி கிடையாது. அது அந்த அடியை விட்டு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உன் குடும்பத்தாரை நரக நெருப்பு விட்டு நீ பாதுகாத்துக்கோ. நரக நெருப்பு ரொம்ப கொடுமையான நெருப்பு, ரொம்ப பயங்கரமான நெருப்பு, அதை விட்டு உன் பஞ்சாதி பிள்ளைங்களை பாதுகாத்து. அதுக்கு சாட்டை அடிலாம் சின்னது. தொழுக வந்துட்டானா கொஞ்சம் அப்புறம் என் கண்ணே மணியை வாடா, அவனுக்கு என்ன வேணும் வாங்கிடா, புது செருப்பு வேணுமா, புது சட்டை வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமா, போர்ன்விட்டா வேணுமா, என்ன கேள்வி வாங்கடா, சந்தோஷம். என் பையன் தொழுகையாளியான பிள்ளை. யாருலா பள்ளிவாசுக்கு வந்துட்டான், 6 மணிக்கு தலையை கீழே வச்சுட்டான். அல்லாட சொல்லு, ரப்பே தா நீ கொடுத்த புள்ளையை கொடுத்த, எத்தனை பேருக்கு புள்ள கொடுக்காம ஏங்குறாங்க, எனக்கு ஒரு புள்ளையை கொடுத்த, நீ கொடுத்த ஃபதுல கரம், உன்னுடைய அருள் பிச்சதோ உன் முன்னாடி தலையை கொண்டு வைக்க வச்சுட்டேன், நீ அந்த பிள்ளையை நீ பார்த்துக்கோ. உன் முன்னாடி தலையை வைக்க வச்சுட்டேன், அவள்தான் என்னால முடியும். அவன் வாழ்க்கையை மாத்துறது தகுதீர் உன் கையில இருக்கு, விதி உன் கையில இருக்கு, கலம்பு உன் கையில இருக்கு, பேனா உன் கையில இருக்கு. அந்த பையனுடைய வாழ்க்கையை நீ மேல கொண்டு போயிடல, நான் என்ன செய்ய முடியும்? அவன் பையனுடைய தகுதீர் நான் எழுத முடியும்? நீண்ட வயசு நான் எழுத முடியுமா? அவன் நல்ல மனைவி நல்ல பிள்ளைங்க நான் எழுத முடியுமா? அவன் உடம்பு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கூட நான் எழுத முடியுமா? தகுதீர் உன் கையில, உம்முல் கிதாபு உன் கையில, பேனா உன் கையில. தா உன் முன்னாடி கொண்டு தலையை வைக்க முடியும், இதோ கொண்டு வைக்க வச்சுட்டேன். அவன் பையனுடைய வாழ்க்கையை ஆபாதாக்கு. அப்ப துவா செய்ய அல்லாஹ் கபூல் செய்வான். அவன் வீட்டுல தூங்க வச்சிருக்க எருமை மாடு மாதிரி தூங்குறான், கொண்டாடி தூங்குற எருமை மாடு மாதிரி. உடம்பு சரியில்லை, அல்லாஹ் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளை ஐசியில் சேர்த்துருக்கு, துவா செய்யல. அப்ப எங்கடா போனேன்? நான் பள்ளி கூப்பிட்ட வரல, இப்ப கையேந்திரான் அல்லா 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 அல்லாங்கிற. அல்லா சொல்லுவான்ல,
நண்பர்களே, உஷாராயிருங்க. அல்லாஹ் தஆலா நீ பாவங்கள்ல தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே இருக்க, உன் வாழ்க்கையை அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான். வீடு நல்லா இருக்கு, மனைவி நல்லா இருக்கிறாங்க, கொடை நல்லா நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. நல்லா விட்டு பிடிக்கிறான்னு அர்த்தம். பிடிப்பான், அதுக்கு மேல நீ தாங்க முடியாது, அந்த மாதிரி பிடிப்பான். உஷாரா இருந்துக்கோ, அல்லாஹ்வை பயந்துக்கோ, அல்லாஹ்வை பயந்துக்குங்க. இத்தகுல்லா, நீங்களும் ஒரு மனைவி மக்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். जी डरो अल्लाह से, जी நீ அல்லாஹ் வணங்கிக்கிட்டே இருக்கிற, அல்லாஹ்வுக்கு இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்க, தண்ணிக்கும் அல்லாஹ் வணங்கிக்கிட்டே இருக்கிற, அல்லாஹ் இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உனக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கிறான். நீ பயப்படாத, அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்றான்னு அர்த்தம். சரி, அல்லாஹ் ரஹமத் செய்றான்னு அர்த்தம். என்னவா, நான் அல்லாஹ் தொழுகிறேன், வணக்க வழிபாடுகள்லாம் செய்கிறேன், எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது, என் வியாபாரத்தில் கஷ்டமாக இருக்குது, என் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, உனக்கு அல்லாஹ் ரஹமத் செய்றான்னு அர்த்தம். அந்த கஷ்டத்தோடு என் அடியா அல்லாஹ் வணங்கினான். பார்த்தியா பாருங்க, நாமெல்லாம் அல்லாஹ் தொழுகு வந்தோம், நமக்கு ஒரு சவாபு. அந்த ஒரு நபர் காலே இல்லாமல் தொழுகு வந்தாங்க பார்த்தீங்களா, 100 மடங்கு சவாபு கிடைக்கும் அவருக்கு. காலே இல்லாமல் தொழுகு வந்தாங்க, அந்த கஷ்டத்தோடனும் கூட ஜமாத்தை விடாமல் வந்துட்டாங்களே, அந்த சீதேவிக்கு 100 மடங்கு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி அடியான் பார்த்தீங்களா, அவனுக்கு குடும்பத்தில் கஷ்டம், தொழுவு வர்றான், அவன் வீட்டில் கஷ்டம், வியாபாரத்தில் கஷ்டம், எல்லாருக்கும் தொழுவு வரான் பாரு என் அடியான். அப்போ கூட என்னை மறக்கலை பார்த்தியா, அல்லாஹ் நமக்கு 1க்கு 100 மடங்கு சவாபு கொடுப்பான். நீ தொழுகிற, வணக்க வழிபாடுகள் செய்கிற, அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்ற, அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிற, உனக்கு கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, வீட்டில் கஷ்டம், குடும்ப கஷ்டம், வியாபாரத்தில் கஷ்டம், பயப்படாத. உன் மேல அல்லாஹ் ரஹமத் செய்றான்னு அர்த்தம், உன் மேல அல்லாஹ் கருணை செய்றான்னு அர்த்தம். தப்பா விளங்காத. ஆனால் தொழுகிறது இல்லை, எல்லா ஹராமும் செய்றான், மது அருந்துறான், வட்டி வாங்குறான், எல்லா கெட்ட பழக்கமும் வந்துட்டு இருக்கு. ஆனா வீடு கட்டுறான், மாடி மேல மாடி கட்டுறான், கடை நடக்குது, வியாபாரம் நடக்குது, காருக்கு மேல கார் வாங்குறான். இப்ப அல்லாஹ் அவனை பிடிக்கிறான்னு அர்த்தம், அல்லாஹ் அவனை பிடிச்சிருக்கிறான்னு அர்த்தம். மாத்தி விளங்குறோம், நமக்கு இது ரொம்ப பேருக்கு தப்பா விளங்குறோம். இது அல்லாஹ் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய இரும்பு கரத்தால் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துவான் அல்லாஹ் தஆலா, ஒட்டுமொத்தமா வேரோடு அல்லாஹ் சாச்சிருவான்னு அர்த்தம். விளைஞ்சுங்களா? அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஆதரவு இழக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா சோதிச்சு பார்ப்பான். இந்த அடியான் எத்தனை சோதனை கொடுத்தாலும் என்னுடைய திக்ரில் விடுறது இல்லையா, என் மேல அதிருப்தி வர்றதே இல்லையா. யா அல்லாஹ், எனக்கா ரப்பே இப்படி சோதனைன்னு சொல்றது இல்லை. என் ரப்பு என்னைய சோதிக்கிறான்னு எனக்கு ரஹமத்தான். அல்லாஹ் எனக்கு எத்தனையோ சோதனைகளை விட்டு இவ்வளோ லேசாக்கி வச்சானே. ஜி என் நண்பர் ஒருத்தவங்க, ஒரு ஸ்ரீதேவி அவர்கள், நேரா பைக்கில் போறாங்க, ஒரு வண்டி அடிச்சிருச்சு, கீழே விழுந்து காரில் அந்த கால் உடஞ்சிருச்சு. கால் உடஞ்ச உடனே டாக்டரை கூட்டி போறோம். அல்ஹம்துலில்லாஹ். என்னங்க கால் உடஞ்சு போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் காலோட விட்டானுங்க ஹஸ்ரத். எத்தனை பேர் டெய்லி பேப்பர்ல நடு ரோட்ல அவனை படுக்க வச்சு மேலே வெள்ளை போரையை பொத்திட்டு ஆம்புலன்ஸ் ஏத்துறான் ஜனாதாவை. இதே பைக்கில் போனவனுல அல்ல எனக்கு காலோட விட்டானு அல்ஹம்துலில்லாஹ்னு போறாரு. ஒரு சீதேவி, இன்னொரு சீதேவி வேற பைக்கில் போய் விழா எலும்புல அடிபட்டுருச்சு. 2 விழா எலும்பு உடஞ்சி உள்ள குத்திருச்சு. பைக்கில் போன அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போறேன். எப்படி மோலா இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ் லேசாக்கி வைப்பான்பா ஹஜ்ரத். இதுக்கு மேல லேசாக்க முடியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு லேசாக்கிட்டாங்கிறான். என்னப்பா சொல்ற? இங்க அடிபட்டது இன்னும் கொஞ்சம் வேகமா குத்தி இருந்தா அது ஹார்ட்ல போய் குத்திருக்கும், அங்கனே உயிர் போயிருக்கும். அல்லாஹ் தஆலா நான் செஞ்ச பாவத்துக்கு, என்னோட அயோக்கியத்தனங்களுக்கு, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சதுக்கு, என்னுடைய பொடுபோக்குத்தனத்துக்கு, தொழுகையில பொடுபோக்கு, இதுக்கு அல்லாஹ் தண்டிக்காம என்னை விட்டானே. சின்ன விழா எலும்பு கிராச்சி தானே ஹஜ்ரத், அல்லாஹ் இவ்வளவு லேசாக்கி வச்சுட்டானே. இந்த வலிக்கும் அல்லாஹ் என் பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா என் தர்ஜாக்களை உயர்த்துறேன்னு வேற சொல்றான். நான் அவர் சொல்றேன் அல்லாஹ் லேசாக்கி வைப்பேன்னு சொன்னேன். வல்லாஹி அவர் சொல்கிறார், இதுக்கு மேல லேசாக்க முடியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு லேசாக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? இதுதான் அல்லாஹ் விரும்புறான். என் அடியான் நான் கொடுக்கக்கூடிய சோதனைகளால் அல்லாஹ் மேல கோவிச்சுக்கிறான்னா, யா அல்லாஹ் எனக்கு தான் இந்த கஷ்டம் வர்றோமா சொல்றானா, ரப்பே நான் செய்த குற்றங்குறைகளுக்கு இதை விட அதிகமா தண்டிச்சிருக்கலாம் என்னே, நீ என் மேல கருணை காட்டி லேசாக்கி விட்டுட்டே ரப்பே என்று சொல்லுகிறானா. இதை அல்லாஹ் டெஸ்ட் பண்றான்.
அதை அல்லாஹ் தஆலா பார்க்கலாம். நண்பர்களே, விளையாண்டுங்களா? நீண்ட நேரம் பயான் செய்யறதுல, நீண்ட நேரம் உட்காந்து கேட்கறதுல அர்த்தம் இல்லை. இன்று பேசிய செய்திகள்ல 1, 2வது நம்ம அமல் செய்யணும். இப்ப நான் சொன்னேன், உங்களுடைய சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இரண்டும் அல்லாஹுடைய ஜிக்ரை விட்டும் உங்களை தடுத்து விடக்கூடாது. இகாமிஸ் ஸலாத், தொழுகையை ஜமாத்தாக தொழுவதை விட்டும் தடுத்து விடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இன்ஷா அல்லாஹ் இனிமேல் சேல்ஸிலோ பர்ச்சேஸிலோ, விற்பனை அல்லது வாங்குதலில் என் நேரங்களை வீணாக்கி ஜமாத்தை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கோமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாரும் எடுத்துக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாரும் அமல் செய்வோமா? அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் என் வாழ்க்கையில சுன்னத்தான முறையில் தாடி வைப்பேன், தாடியை சிரைக்க மாட்டேன், இல்லை உறுதி எடுத்துக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? எடுத்துக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அவ்வளோ 2 வார்த்தை கேட்டாலும் அதன்படி அமல் செய்வது மேலானது. இதை விட 200 வார்த்தை கேட்டு எதிலையும் அமல் செய்யாமல் இருப்பதை விட, நிறைய கேட்கறது எதிலையுமே அமல் செய்யாமல் இருப்பதை விட 2 வார்த்தை கேட்டு அதிலே அமல் செய்வது மிக்க மேலானது, அதன்படி நடந்து கொள்வது மிக்க மேலானது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று கேட்ட உபதேசங்களை நமக்கு பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக நம்மையும் நம் மனைவி மக்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் பெருமானாருடைய சுன்னத்துகள் பின் நடப்பவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.